3-in-1 senior living apartment. 1. Senior citizen கான perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது வந்து நிறைய சம்பவங்கள் நடந்தது. அது வந்து ஒரு தனிநபர் சார்ந்ததாக இருக்கும், ஒரு நிறுவனம் சம்மந்தப்பட்டதாக இருக்காது. தூத்துக்குடி சம்பவம் கூட நடந்துச்சு அதிமுக. தூத்துக்குடி சம்பவம் நடந்தது, ஓகேங்களா. அதுக்கு வந்து அதிமுக காலத்தில் வந்து ஜனநாயகம் ஒழுங்காக இருந்தது. கிட்டத்தட்ட திமுக அந்த காலகட்டத்தில் மட்டும் 10,000 போராட்டங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. 10,000 போராட்டங்கள் பண்ணாங்க. அப்போ வந்து அதிமுக போராட்டமே கொடுக்கறது இல்லை, அவங்களும் போராட்டம் தானே பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, சமூக ஆர்வலர்கள் வந்து தொடர்ச்சியாக பல்வேறு கொல்லப்பட்டு வரதாகவும் தகவல் வருது. இல்லை, அது வந்து இந்த ஆட்சி வந்து தொடக்கத்துலேருந்தே நடைபெறுகிறது. அது வந்து எப்போ உக்கிரமாகும்னா, ஆக்சுவலாக திமுக அரசுக்கு இந்த 5 ஆண்டு காலத்தில் என்ன வேலைன்னா, எந்தெந்த கேஸ்லாம் வந்து தள்ளுபடி செய்யப்படுதோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் உச்சநீதிமன்றத்தில் அங்கே போய் அவதாரம் அல்லது தள்ளுபடி பண்ணிட்டு வரதான் ஒரே வேலை. இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு லியோ அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். அது கடந்த 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு, 2011 21 வரை. அதுக்கப்புறம் திமுக ஆட்சி இதுவரை 4.5 வருஷம் ஆயிருக்கு. 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியின் சட்டம் ஒழுங்கும் திமுக ஆட்சியின் சட்டம் ஒழுங்கும் எப்படி இருக்குது? ஏன்னா அப்பயும் நிறைய தப்பு நடந்துச்சு, நிறைய கொலைகள், கொள்ளைகள், திருட்டு சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. 4.5 வருஷம் இவங்க ஆட்சியிலையும் இப்போ நடக்குது. அது எப்படி பார்க்குறீங்க? கம்பேரிசன் எப்படி இருக்கும்? இல்லை, இப்போது அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது வந்து நிறைய சம்பவங்கள் நடந்தது. அது வந்து ஒரு தனிநபர் சார்ந்ததாக இருக்கும், ஒரு நிறுவனம் சம்மந்தப்பட்டதாக இருக்காது. இப்போ திமுக ஆட்சியில் வந்து நிறைய லாக்அப் மரணங்கள். தூத்துக்குடி சம்பவம் கூட நடந்துச்சு அதிமுக. தூத்துக்குடி சம்பவம் நடந்தது, ஓகேங்களா. அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து வழக்கு வந்து விசாரணைக்கு போச்சு. அவங்கெல்லாம் வந்து இன்னுமே வந்து அந்த வழக்கை வந்து எதிர்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்தீங்க. நீங்கள் அதை பேசிட்டு தானே வந்தீங்க. நான் பழனிசாமியை வந்து சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் பேசினார். இதுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். நீங்கள் வந்து சமூக நீதி பேசுகிறீங்க, மனிதநேயம் பேசுகிறீங்க, பெண் விடுதலை பேசுகிறீங்க, எல்லாமே பேசிட்டு வந்து உங்கள் ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சே வந்து ஒரு 24 லாக்கப் பண்ணாங்க. ஒரு 7-8 சென்னையில் மட்டுமே ஒரு 7-8 என்கவுண்டர்கள். முத்து சரவணன், சண்டே சதீஷ், சோட்டா வினோத். ஸோ இந்த கொலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனமயமாக்கப்பட்ட கொலைகள். இதில் யார் செஞ்சா, இது அப்படி யார் செஞ்சாங்க சொல்ல முடியாதுல்ல. இது வந்து அதிமுக காலத்தில் நீங்கள் சொல்லுங்கள், ஒரு என்கவுண்டர் சொல்லுங்கள். நடந்ததே இல்லையா? நடந்திருக்குல்ல. நடந்திருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து ஜெனியூனான காரணத்துக்காக இருக்கும், இல்லை உண்மையாகவே என்கவுண்டர் ஆகும். இதெல்லாம் போலி என்கவுண்டர் சொல்கிறாங்க. செய்தித்தாள்களில் படிச்சிருக்கலாம். போலீஸ் அவங்க தாக்க வந்தாங்க, பதிலுக்கு நாங்கள் சுட்டோம், தற்காப்புக்காக சுட்டுருப்பாங்க. இது வந்து எல்லா போலீஸ்காரங்க சொல்கிற கதை தான் அது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் காலத்தில் வந்து இந்த மாதிரியான என்கவுண்டர் அதெல்லாம் ஒரு நிறுவனமயமாக்கப்பட்டது. அதில் வந்து பல பேர் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து விசாரணைக்கே போகாது. போனால் எத்தனை பேருக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாங்க? ரொம்ப கம்மி. இது வரைக்கும் வந்து ஒரு என்கவுண்டர் பண்ணி அது போலி என்கவுண்டர் கண்டுபிடிச்சி எத்தனை பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க? அது நடந்ததே இல்லை. அந்த மாதிரி விஷயங்கள் அதிமுக காலகட்டத்தில் நடந்ததுதான்னு கேட்டால் இல்லை. எல்லாருக்குமே வந்து சட்டப்படி வந்து தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டது. அவங்க நினச்சிருந்தா பண்ணிருக்கலாம் என்கவுண்டர், அவங்க பண்ணவே இல்லை. அப்படி இப்போ வந்து உங்களுக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அப்படின்னு ஒரு விஷயத்தை அதிமுக காலத்தில் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபெனிக்ஸ் ஜெயராஜ்னு சொல்லுவாங்க. இந்த நம்ம பொள்ளாச்சி சாத்தான்குளம் எல்லா விஷயமும் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு கேஸில் வந்து இவங்க போயிட்டு ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டு நாங்கள் இல்லை அது கொலை தான், என்கவுண்டர் தான் ஒரே திருவுன்னு ஏதாவது பண்ணாங்களா? பண்ணல. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இப்போது சமூக ஆர்வலர்கள் எனக்கு தெரிஞ்சு அதிமுக காலத்தில் வந்து ஜனநாயகம் ஒழுங்காக இருந்தது. கிட்டத்தட்ட திமுக அந்த காலகட்டத்தில் மட்டும் 10,000 போராட்டங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. 10,000 போராட்டங்கள் பண்ணாங்க. அப்போ வந்து அதிமுக போராட்டமே கொடுக்குறது இல்லை, அவங்களும் போராட்டம் தானே பண்ணுறாங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் வந்து பூலிக நண்பர்கள் வந்து ஒரு பக்கம் வந்து போராட்டம் பண்ணுவாங்க, ஹைட்ரோ கார்பன் அது சம்மந்தமாக. அதன் பிறகு வந்து இங்கே இந்த எழுத்தாளர்கள் வந்து ஒரு பக்கம் போராட்டம் பண்ணுவாங்க, தலித் அமைப்புகள் வந்து ஒரு பக்கம் போராட்டம் பண்ணுவாங்க, அப்புறம் அந்த ஆசிரியர்கள் அமைப்பு ஒரு பக்கம் போராட்டம் பண்ணுவாங்க, ஜாக்டோஜியோ ஒரு பக்கம் போராட்டம் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அதிமுக காலகட்டத்தில் வந்து ரொம்ப சுமூகமாக நடைபெற்றது. இவங்க அனுமதி கொடுத்தாங்க. எங்கள் ஆட்சியை எதிர்த்து நீங்கள் போராடக்கூடாதுன்னு யார் மேலே வழக்கு தொடர்ந்தாங்களா? இல்லை. எனக்கு தெரிஞ்சு அப்போலாம் திமுக காலகட்டத்தில் அங்கங்கே போராட்டம் நடக்கும். எங்கே பார்க்குறோமோ அங்கெல்லாம் போராட்டம் நடக்கும். ஒரு கருத்தரங்கம் நடக்கும். அந்த கருத்தரங்கத்தில் வந்து அந்த திமுக ஆதரவான
ஆதரவான பத்திரிகையாளர் ஒரு 10 பேர் பேசுவான், எழுத்தாளர் ஒரு 10 பேர் பேசுவான், பொருளாதார அறிஞர்கள் வந்து ஒரு 10 பேர் பேசுவான். அந்த பொருளாதார அறிஞர்கள், அந்த எழுத்தாளர்கள், அந்த பத்திரிகையாளர்கள்லாம் இப்போ பேச சொல்லுங்களேன் அந்த ஆட்சி எதிர்த்து. யாரும் பேச மாட்டான். ஏன் பேச மாட்டான்னா, அப்படி பேசினா வந்து திமுக ஆட்சியில் இருக்க முடியாதுன்னு அவனுக்கே தெரியும். கேஸ் போட்டு உள்ளே போட்டுருவான். அதிமுக ஆதரவாகவும் நீ பல பேர் பேசிக்கிட்டு தானே இருக்காங்க. அதிமுக ஆதரவாக பேசுகிறாங்க. அவங்களும் பல தவறு நடந்திருக்கு அந்த ஆட்சியிலையும். அவங்களும் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, ஆதரவாக பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. நான் வந்து ஐபிசியில் அப்போ வேலை செஞ்சேன். அதுக்கு முன்னாடி அப்போ வந்து நான் அதிமுக எதிர்த்து பேசியிருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கும் பல பேர் திமுக எதிர்த்து பேசிக்கிட்டு தானே இருக்காங்க. யாருமே பேச. இப்போ பத்திரிகையாளர்னா நடுநிலையாக இருக்கணும், எழுத்தாளர்னா நடுநிலையாக இருக்கணும். ஓகேங்களா? நீ திமுக சார்பு எடுத்துட்டு நீ எழுதுகிற எழுத்தும் நீ பேசுகிற பேச்சும் நீங்கள் வந்து பிரிண்டில் வருது இல்லை, அதெல்லாம் வந்து நடுநிலையான செய்தி நான் எப்படி நம்புவேன்? இந்த ஆட்சி நடக்குதுன்னா இப்போ ராம்கி நிறுவனத்துக்கு வந்து ஆதரவாக ஏதாவது ஒரே ஒரு பத்திரிகையாளர் பேசுனாங்களா? எதிராக அந்த இஷ்யூ அந்த இஷ்யூ வந்து எதுக்கு திமுக கவர்மெண்ட்டு அந்த விஷயத்தில் ஏன் திமுக கவர்மெண்ட்டு ராம்கி நிறுவனத்துக்கு ஆதரவாக செயல்பட்டது? எது கொடுக்குறாங்க? முதல்வர் வீட்டிலேருந்து பணம் வாங்குறாங்களா? அதுக்கு பின்னாடி நடக்கிற மர்மம் என்ன அப்படின்னு சொல்லி யாராவது பேசுனாங்களா? யாருமே பேசல. அப்படி பேசினா என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் பேசல. ஸோ அடுத்தபடியாக வந்து திமுக என்னதான் வந்து ஒரு கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா அதிமுகவில் இன்றைக்கி பிளவுபட்டிருக்கு. ஒரு பக்கம் பிளவுபட்டிருக்குன்றதோட பல பேர் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஓபிஎஸ் இருக்கட்டும், சசிகலாவாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு தனிநபர்கள். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. நிறைய பேர் புரிஞ்சுட்டாங்க. ஓகே, டிடிவியாக இருக்கட்டும், இப்போ அண்மையில் திரு செங்கோட்டையனா கூட இருக்கட்டும். அப்படி இருக்கிறப்போ திமுக வந்து ஒன்றுபட்ட அணியாக தான் இருக்குது, ஒன்றுபட்ட கட்சியாக தான் இருக்குன்ற மாதிரி இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளேயே வந்து திரு சபரீசன் அணி, திரு உதயநிதி அணி, திருமதி கனிமொழி அணின்ற 3 இருக்குன்ற மாதிரியும் ஒரு தகவல் வருது. அது உண்மையா? இல்லை, 2006 to 2011 திமுக தோல்வியுறதுக்கு முக்கிய காரணம் அந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸ். நிறைய பவர் சென்டர் இருந்துச்சு. ஓகே, ஒரு பக்கம் ஸ்டாலின் இருப்பார், இன்னொரு பக்கம் அழகிரி இருப்பார், இன்னொரு பக்கம் அவங்க கனிமொழி இருப்பாங்க, இன்னொரு பக்கம் தயாநிதி மாறன். அப்போ வந்து டெல்லியில் வந்து சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தாங்க அவங்க. ஓகேங்களா? அவங்களும் பெரிய பவர் சென்டர். ஒவ்வொரு சைட்லையும் ஒவ்வொருத்தவங்க கொலாச்சினாங்க. அதே தான் இப்போ 2026 எலெக்ஷன்லையும் நடக்க போகுது. ஏன்னா உதயநிதி வந்து ஏன்னா அப்போ உதயநிதி இல்லை. இப்போ உதயநிதி தன்னுடைய மகன் வந்திருக்கு. அவர் ஒரு அணி, மருமகன் ஒரு அணி, கனிமொழி ஒரு அணி, ஸ்டாலின் அவருக்கு பக்கத்தில் ஒரு பவர் சென்டர் இருக்கும், அது ஒரு அணி. அப்புறம் ஐஏஎஸ் அவங்க வந்து ஒரு பவர் சென்டர், ஐபிஎஸ்லாம் அவங்க ஒரு பவர் சென்டர். ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா தேர்தல் நேரத்தில் இப்போ உதயநிதி சார்பாக ஒரு 40 பேர் நிற்கிறாங்கன்னு வச்சிங்களேன். இந்த தேர்தலில் வந்து 40 பேர் சீட்டு கேட்குறதா கொடுப்பாங்க. கண்டிப்பாக அவருடைய ஆதரவாளர்கள் கொடுப்பாங்க. இப்போ அவங்களுக்கு எதிராக நம்ம எப்படி சரி செய்யலாம்னு சொல்லிட்டு மற்றவங்க யோசிப்பாங்க. உதயநிதியால் தான் நிற்கிறார், நம்பலாம் நிற்கிறாருன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து வேலை செய்ய மாட்டாங்க, பணத்தை செலவு பண்ண மாட்டாங்க. சபரீசனுக்கு எதிராக உதயநிதி ஆட்கள் வந்து வேலை செய்வாங்க. கட்சியில் நிறைய எல்லாம் எப்படி நினைப்பாங்கன்னா, ஒரு ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்தது வந்து உதயநிதி அவர்கள் தான், நம்ம உதயநிதிக்கு சப்போர்ட்டாக பண்ணணும் அப்படி சொல்லிட்டு இவங்களுக்கு சபரீசன் ஆட்களுக்கு எதிராக வேலை செய்வாங்க. சில பேர் வந்து கனிமொழி அவர்களுக்கு எதிராக வேலை செய்வாங்க. ஸோ அப்படி வந்து என்ன ஆகும்னா இப்போ ஒரு கிளாஷ் வரும். பணம் செலவு பண்ண மாட்டாங்க. பணம் செலவு செய்தால்தான் இந்த அரசு வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைக்கு வச்சிங்களேன், அதே செலவு பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் எதை நோக்கி போவோம்னா, திமுக வந்து 2026 தேர்தலில் வந்து தோல்வியை தழுவ போகிறாங்க, இவங்க பெரிய கூட்டணி இருக்குன்னு ஒரு பிம்பத்தை கட்டமைப்புக்கிறாங்க. இதே பிம்பம் தான் 2011 இருந்துச்சு. அப்போ ஜெயலலிதா, விஜயகாந்த் 2 பேர் தான் இருந்தாங்க. அவங்க கூட்டணியில் திருமா இருந்தார், ராமதாஸ் இருந்தார், இஸ்லாமிய இயக்கங்கள் இருந்துச்சு, காங்கிரஸ் இருந்துச்சு, அப்புறம் அதன் பிறகு வந்து கம்யூனிஸ்டுகள் கட்சிகள் இருந்தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி அதிமுக ஏதோ ஒரு கம்யூனிஸ்ட் இருந்தாங்க, இந்திய கம்யூனிஸ்டா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டா இருந்தாலும் ஏதோ ஒரு கம்யூனிஸ்ட் வந்து 2011 திமுக கூட இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது எதிர்கட்சியை கூட திமுகவால் வர முடியல. அதே நிலைமை தான் வந்து 2026 நடக்கும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு. ஏன்னா திருச்சியில் வந்து பாதாள சாக்கடையை க்ளீன் பண்ண போகும்போது வந்து 2 பேர் வந்து விஷவாயை தாக்கி இறந்துட்டாங்க. இன்றைக்கும் இந்த சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றி அதிமுக எதுவுமே வாய் திறக்காமல் இருக்காங்களே, அதான் இது எப்படி ரியாக்ட் பண்ண போகிறீங்க நீங்கள்? இல்லை, அதிமுக ஆட்சிலையும் நிறைய நடந்திருக்கு, திமுக ஆட்சிலையும் நடக்குது, இதுக்கான மாற்றமே வரலையே இது வரைக்கும். சரி, இங்கே வந்து மனித கழிவுகளை வந்து மனிதர்களே அள்ளக்கூடாது. ஒரு கவிதை கூட வந்து ரீசெண்டாக நான் படித்தேன். மலம் அள்ளுபவனுக்கு எந்த கை பிச்சாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. பவர்ஃபுல் அது. ஓகேவா? அவன் 2 கையாலையும் அள்ளுறான் மலத்தை. அவனுக்கு 2 கையுமே ஒரே கை மாதிரி தான், அவன் 2 கையாலையும் சாப்பிட்லாம். ஸோ அதை பற்றி பேசுறதுக்கே வந்து சில பேருக்கு வந்து கூச்சப்படுவாங்க. அதே போல் வந்து பேச மாட்டாங்க, அந்த அவ்வளவு அருவருப்பாக இருக்கும். ஸோ அவங்க போய் மலம் அள்ளி இருந்தால் வந்து 2025 அது வந்து ஒரு எப்படி ஒரு வெட்கக்கேடான விஷயமா நான் பார்க்குறேன்.
திமுக தான் வந்து ஒரு ஒரு இன்டெலெக்சுவல் இருக்கிற ஒரு கூடாரம். அதே போல் அவங்க தான் வந்து இந்த பல்வேறு சமூக மாற்றங்களை பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள சென்னையிலுமே அது நடக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்னுமே வந்து பின்னோக்கி தான் இருக்காங்க திமுக. அது தொடர்பாக எந்த ஒரு முன்னேற்றத்தையும் கொண்டு வரல அப்படின்னு சொல்லி தான் நான் பார்க்குறேன். நிறைய வந்து மலம் அள்ளும் கருவிகளை நாங்கள் வாங்கியிருக்கோம், அதை வச்சு செயல்படுத்த போகிறோம் அப்படி நம்ம சென்னையில் பார்த்துருப்போம் நிறையா. பட் இன்னும் வந்து அது பரவலாக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அது மீண்டும் பரவலாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சமூக ஆர்வலர்கள் வந்து தொடர்ச்சியா பல்வேறு கொல்லப்பட்டு வரதாகவும் தகவல் வருது. இப்போ கூட பழனிசாமின்றவர் வந்து கொல்லப்பட்டிருக்காரு. அப்புறம் அதிமுகவின் கவுன்சிலர் கூட ஒருத்தவங்க வந்து தாக்கப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் வருது. திமுகவினரே தாக்கியதாகவும் தகவல் வந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது வந்து இந்த ஆட்சி வந்து தொடக்கத்துலேருந்தே நடைபெறுகிறது. அது வந்து எப்போ உக்கிரமாகும்னா, ஒரு 10 வருஷம் வந்து ரொம்ப பசியாக இருந்தாங்க திமுகவில். எல்லா மாவட்ட செயலாளர்லேருந்து, ஒன்றிய செயலாளர்லேருந்து, வட்ட செயலாளர்லேருந்து, பிஸ்னஸ்மேன், திமுக ஆதரவு பிஸ்னஸ்மேன்லாம் எப்படா திமுக ஆட்சி வரும், எப்படா நம்ம வந்து கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வெறி பிடிச்ச ஒருத்தவன்கிட்ட நீ வந்து இந்த ஊழல் பண்ணக்கூடாது, இப்படி இயற்கையை வந்து சுரண்டக்கூடாதுன்னு போய் தடுத்தா, அது வந்து ஒரு வேம்பயர் மாதிரி பிடிச்சி கடிச்சு கொத்துருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ நடக்குது. இப்போ ஜகவர் அலின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கொல்லப்பட்டார் புதுக்கோட்டையில். அவர் வந்து ஏன் கொல்லப்பட்டார்னா, அவர் அதிமுககாரர். அவர் போலீஸில் அவர் இல்லை, ஜாகிர் ஹுசேன் தான் போலீஸ். ஓகே. ஜகபர் அலி வந்து ஒரு சமூக ஆர்வலர். ஓகே. அது கவுன்சிலர் லைக் அதிமுக தான் இருந்தார்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து கனிம வளம் கொல்லப்படுது, கொள்ளையடிக்கப்படுது, அல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. போய் அந்த இடத்தையும் பார்த்தாரு. பார்க்கும்பொழுது எனக்கு தெரிஞ்சு லாரி ஏற்றி கொலை பண்ணியிருக்காங்க. தொடக்கத்தில் வந்து அது வந்து பர்சனல் வெஞ்சன்ஸ் அப்படின்னா பேசப்பட்டது. ஓகே. அதன் பிறகு தான் அது வந்து கொலைன்னு தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் எடுத்துக்கிட்டாங்க. 15 நாள் எடுத்து அதுக்கப்புறம் தான் கொலை வழக்காக மாற்றினாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது ஒரு ஆக்சிடெண்ட்டில் லாரி மோதி இறந்துட்டாரு அப்படின்னு தான் சொன்னாங்க. அதன் பிறகு தான் வந்து அது கொலை, திமுக ஆளும் கட்சியை சார்ந்தவர் வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதன் பிறகு வந்து ஜாகிர் ஹுசேன் அவர் வந்து முன்னாள் காவல்துறை அதிகாரி. இந்த மாதிரி வக்ஃபு நிலம் வந்து தவறான முறையில் யாரையோ அபகரிக்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து புகார் அளித்தார். பல்வேறு இடங்களுக்கு போய் புகார் கொடுத்தாரு. அதே போல் சிஎம் செல்லியும் வந்து புகார் அளித்தார். அவரை வந்து நிறைய பேர் மிரட்டினாங்க. அவர் காவல் நிலையத்துக்கும் போய் புகார் கொடுத்தாரு. ஸோ அவங்க தரப்புலேருந்து என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நாங்கள் எதுவும் பண்ண மாட்டாங்க, நாங்கள் புகார் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லை, அதன் பிறகும் வந்து அவருக்கு வந்து அச்சுறுத்தல் வந்தது. அதன் பிறகு வந்து சிஎம் செல்லே வந்து போய் கொடுத்தாரு. வீடியோ கூட ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கலாம், சமூக வலைதளம் வந்திருக்கும். அவரும் வந்து தொழுகை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராது, பட்டப்பகலில் வந்து வெட்டி கொள்கிறாங்க. அது 2வது விஷயம். 3வது வந்து இப்போ திமுகவை சார்ந்த சமலாபுரம் பேரூராட்சி தலைவர் விநாயக பழனிசாமியால் படுகொலை செய்யப்பட்டவர் சமூக ஆர்வலர் பழனிசாமி. இவரும் வந்து சமூக ஆர்வலர். தொடர்ந்து வந்து இங்கே ஊழல் நடக்குது, தமிழ்நாடு நாடார் சங்கம் கூட கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க ஆட்சியில் இறக்குறவங்க எல்லாமே வந்து சிறுபான்மை மக்கள். இவங்க ஆட்சியில் யார் வந்து பவர்ஃபுல்லான மினிஸ்டராக இருக்காங்களோ, இல்லை பவர்ஃபுல்லான சமூகத்தை சார்ந்தவர் இருக்காங்களோ, அவங்க தான் கொலை செய்யப்படுறாங்க. ஆனால் இது குறித்து திமுக வந்து ஒரு வார்த்தை கூட பேசலை. ஸோ இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் சமூக ஆர்வலரோ யாரும் பேசக்கூடாது, பத்திரிகையாளர் யாரும் எழுதக்கூடாது, பேசக்கூடாது. அதே போல் அரசியல் கட்சி எதுவும் போராட்டம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா இந்த கதி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சமூக ஆர்வலர்லாம் வந்து லைக் லஞ்சம் வாங்க மாட்டாங்க. லைக் இந்த சமூகம் நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டு பொது சேவையாக செய்கிறது அதெல்லாம். அப்படி இருக்கும்போது கொலை செய்யப்படுவதால் நிறைய பேர் வந்து போராட பேசவே தயங்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதாங்க உங்களுடைய கருத்து இதுதானே? யாருமே வந்து போராடக்கூடாது, அச்சுறுத்தல் இருக்கு, இதுக்காகவே பயந்து யாருமே. சரி, இப்போ ஒரு ஜாகிர் ஹுசேன் இப்போது பழனிசாமி நாடார். அடுத்து நான் போகிறேன்னா அவங்கள மாதிரி ஒன்றையும் கொள்வேன்னா பயப்படணும்னா மாட்டேன்னா. இப்போ கொலை பண்ணிருக்காங்களா, அவங்களாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்களா? இந்த அரசு காப்பாற்றுவாங்களா? எழுதி வச்சுக்கிங்க. இந்த அரசு வந்து யாரெல்லாம் வந்து சமூக ஆர்வலர்கள்லாம் கொலை செய்யப்பட்டாங்களா, அந்த அரசு வந்து அவர்களெல்லாம் காப்பாற்றும். ஏன்னா அவர்கள்லாம் வந்து திமுக ஆதரவாக செயல்படுகிறார்கள். திமுகவாக உழைத்தவர்கள், அவங்க கொள்ளையடிக்க உழைத்தவர்கள். ஸோ அவர்களெல்லாம் இந்த அரசு காப்பாற்றும். அந்த மாதிரி வந்து வேறு யாராவது சமூக ஆர்வலர் ஒருத்தவங்க போராட நினைத்தால் இந்த அரசு வந்து அவர்களை காப்பாற்றுறது. இந்த மாதிரி கொலை மிரட்டல் வந்தாலும் காப்பாற்றாது. இறுதியாக ஒரு கேள்வி, அதாவது முன்னாடி திமுகவில் இருந்தவர் இப்போ பாஜகவுக்கு போயிட்டார். உங்களுக்கு தெரியும், KS ராதாகிருஷ்ணன் அவர்கள்.
அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்னன்னா, நேற்று உச்சநீதிமன்றத்தில் ராதாபுரத்தில் கருணாநிதி சிலை அமைக்க அனுமதி கோரி தமிழக அரசு தாக்கல் செய்திருந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. நீதிமன்ற நேரத்தை வீணடித்ததற்காக தமிழக அரசுக்கு அபராதம். ஏன்னா அவங்க வந்து திமுக வந்து தொடர்ச்சியாக வந்து மறைந்த முதல்வர் திரு கருணாநிதி அவர்களுக்கு வந்து செலவச்சிட்டு இருக்கிறதா நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அதிமுக தரப்புல தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிது. இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து அபராதமும் விதிச்சிருக்காங்களே, இதை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக சிலை வந்து யாருமே வைக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ ஒரு தனியார் நிலத்தில் போய் சிலை வச்சு நீங்கள் வந்து விழா எடுத்து கலைஞர் வந்து அதை பண்ணார் இதை பண்ணார், நம்மெல்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணமே கலைஞர் தான் அப்படின்னு சொன்னால் அதில் உண்மையாக இருக்குது. அதை வந்து யாரும் தவறுன்னு சொல்ல மாட்டாங்க. பேருந்து போல் நடு ரோட்டில் போயிட்டு சிலை வச்சு அந்த சிலை வந்து ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுத்தும், போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க. அங்கே தள்ளுபடி செய்யப்படுது. உச்சநீதிமன்றம் எடுத்துகிட்டு போனாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அபராதம் விதித்திருக்காங்க. ஆக்சுவலாக திமுக அரசுக்கு இந்த 5 ஆண்டு காலத்தில் என்ன வேலைன்னா, எந்தெந்த கேஸ்லாம் வந்து தள்ளுபடி செய்யப்படுதோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் உச்சநீதிமன்றத்தில் அங்கே போய் அவதாரம் அல்லது தள்ளுபடி பண்ணிட்டு வரதான் ஒரே வேலை. அதை தாண்டி வந்து இந்த பாலியல் வழக்குகள் அண்ணா யூனிவர்சிட்டி வழக்காகட்டும், அதே போல் இந்த அண்ணா நகரில் வந்து ஒரு சிறுமி போக்சோ வழக்காகட்டும், எல்லாத்துக்குமே உச்சநீதிமன்றம் போனாங்க. ஸோ இந்த விஷயத்துக்கும் போயிட்டு அந்த மாதிரி அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து சிலை வைக்கணும்னா உங்கள் சொந்த இடத்துல வைங்க, இல்லை திமுக இடத்துல வைங்க, எதுக்கு பொது இடங்களில் வைக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். சரி, இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அதிமுக போயிட்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் அபாதாரத்தோட வெளில வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ஓஹோ ஆகவன் கொண்டாடினாங்க. இப்போ உங்கள் தலைவரோட அப்பா வந்து சிலை வைக்கூடாதுன்னு சொல்லிட்டு அசிங்கப்பட்டு அவதான் போகிறீங்க. இதை பற்றி பேசுவீங்களா நீங்கள்? பேச மாட்டாங்க. இதை பற்றி பேசுறதுக்கு இப்போ ஆளும் இல்லை, பத்திரிகையாளரும் இல்லை. யார் பேசுவாங்க இதை பற்றி? திமுகவில் யாராவது ஒருத்தவங்க பேசுவாங்க. அதை தான் கேஎஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களும் குறிப்பிட்டிருக்காரு. சசிகலா அவர்கள் அருகில் ஒரு பெண்மணி வந்து ஒரு மீம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களோட ரியாக்ஷன்லாம் பயங்கரமாக இவங்க ஆக்சுவலாக இவங்க எந்த அதை வந்து பிரதானப்படுத்துகிறாங்க. இங்கே இருக்கிற செய்தியை பத்திரிகை ஊடகங்கள் அவங்க எந்த அளவுக்கு மட்டமாயிட்டாங்கன்னா, விஜய் கூட்டத்தில் எத்தனை செருப்பு வந்து விட்டுருக்காங்க, விஜய் கூட்டத்தால் எங்கெங்கெல்லாம் வந்து செவரு உடஞ்சிருக்கு, அதே போல் எத்தனை சைக்கிள் உடஞ்சிருக்கு, இதே போல பழனிசாமி போனார்ல ஆம்புலன்ஸ் வழி விட்டாரா இல்லையா, இந்த இப்போ சசிகலா கூட வந்து ஒருத்தவங்க மீம்லாம் ஆமாம் ஃபேமஸ் ஆனாங்களே, அவங்க வந்து கட்சி விட்டு நீக்கம் விலகல், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. திமுகவுக்குள்ளே வந்து இத்தனை திமுக கட்சியை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு விவாதம் வந்து இங்கே டிவி டிபேட்டில் கடைசியாக பண்ண நடத்தினாங்க. தொடர்ந்து விஜய் பற்றி தான் பேசிக்கிட்டு, விஜய் பற்றி பேசுகிறாங்க. எல்லாம் அதிமுக நடக்கிற உட்கட்சி பூசலை பற்றி பேசுவாங்க. திமுகவுடைய உட்கட்சி பூசல் நடந்தது. கனிமொழி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு முரண் வந்தது, ஒரு காலகட்டத்தில் வந்தது. அவங்கள பிஜேபி பேக் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே ஒரு வந்து அறிவாலயத்தில் தனியாக ஒரு அறையெல்லாம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா கனிமொழிக்கு. ஸோ அப்படியே பேக் அடிச்சிட்டார். ஸோ இது பற்றி வந்து ஊடகங்கள் பேசுவாங்களா? சபரீசன் அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் வந்து ஒரு மோதல் இருக்குது, ஓகேங்களா, ஒரு படிப்போர் இருக்குது, அதை பற்றி பேசுவாங்களா? மகனா மருமகனான அடுத்த சந்திரபாபு நாயுடா சபரீசன் அப்படின்னு சொல்லி பேசுவாங்களாங்க? பேச மாட்டாங்க. உங்களுக்கு என்னென்னா அதிமுகன்ற கட்சிக்குள்ளே அது வந்து எதிர்கட்சி, ஓகேவா, அந்த கட்சியை வந்து எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இங்கே இருக்கிற ஊடகங்கள்லாம் அடிச்சிட்டாங்க. திமுக என்ன சொல்லுதோ அதை தான் வந்து ஊடகங்கள் கேட்டுட்ருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இங்கே இருக்கிற ஊடகங்கள் தான் அதை பேசணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பேச மாட்டுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு மொக்கையான நியூஸு, அதிமுகவை டேமேஜ் பண்ணுற மாதிரி நியூஸு, சீமானை டேமேஜ் பண்ணுற மாதிரி நியூஸு, தமிழக வெற்றி கழகத்தை விஜயை டேமேஜ் பண்ணுற மாதிரி நியூஸ் கிடைச்சா போடுவாங்க. திமுக டேமேஜ் பண்ணுற மாதிரியான நியூஸ்லாம் போட மாட்டாங்க. இப்போ அந்த உங்களுடன் ஸ்டாலின்னா பெரிய சக்ஸஸ், அது சக்ஸஸ் ரேட் என்ன? அதனால சொல்லிக்கிறாங்க திமுக அவங்க தான் சொல்லணும். நான் சொல்லணும் நீங்கள் சொல்லணும். இப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க அந்த மாதிரி போட்டாங்க, அவங்களுக்கு உடனே கிடச்சிது, உண்மையிலுமே நல்ல திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம இன்னும் அடுத்தடுத்து டீட்டெயிலாக பேசலாம். நன்றி.